செய்ய போகிறோம்னா கான் கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 2 சோளக்கருது அந்த மாதிரி வாங்கி உரித்து வச்சுருக்கோம். அதில் லேசாக அந்த மாதிரி நூல் மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த கத்தியை வச்சு இது இன்னும் வேக வைக்காத கருது அதை இப்படி வந்து நம்ம வெட்டணும். ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் வெட்டணும், ஏன்னா பூராமே வெளியில் செதறிடும். இந்த மாதிரி நம்ம வச்சு இதை தான் இன்றைக்கி நம்ம கட்லெட் செய்ய போகிறோம். நான் எல்லாத்தையும் தூவிட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பார்ப்பேன். இந்த மாதிரி வரும். இதுக்கு நம்ம கான் திரி வச்சுருக்கோம். அந்த கத்தியை வச்சு நல்லா பொடிசா செய்ய வச்சுருக்கேன். இதில் வந்து கேரட்டு போடுறோம். இது வந்து குடமிளகா கேரட் எல்லாமே பொடிசாக தான் இருக்கணும். கட்லெட் செய்கிறதுக்கு அதுதான் அதில் வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இஞ்சி பூண்டு, இதை வந்து இதையும் கேரட் மாதிரியே திரி வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லிச்செடி, இது வந்து கருவேப்பிலை கொஞ்சம், இதை வந்து கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். முழுசாக போட்டோம்னா தனியாக தெரியும். தேவையான அளவு உப்பு போடுறேன், ஏன்னா நமக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப ஒரு இதாகிடும், அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் போட முடியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிற அந்த ஈரங்களே சரியாக வரும். இந்த காய்களோட இதை காரத்துக்கு மிளகாப்பொடி போடுறோம், கொஞ்சங்கானும் மல்லிப்பொடி போடுறோம், கொஞ்சம் கறி மசாலா போடுறோம். அடுத்து இதை போட்டு பிணையறதுக்கு பச்சரிசி மாவு போடுறோம். பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் தான். இது வந்து கடல மாவு போடுறோம். கொஞ்சங்கானு சீரகம் போடுறேன், ஏன்னா நான் வந்து சீரகம் பொடியாக இல்லை, அதனால் சீரகமாகவே போடுறேன். கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். இதெல்லாம் போட்டு மொத்தமாக பிணையணும். இதை நம்ம பிணையும் போது இதோடைய ஈரங்களே இந்த மாவுக்கு சரியாக வரும். தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. தண்ணியே ஊற்றலை, பிணைஞ்ச உடனே பார்த்தீங்களா நல்லா ஒரு வடை தட்டுற அளவுக்கு பதமாக இருக்குது. நம்ம இதை எடுத்து என்ன செய்கிறோம், உருட்டி நம்ம வடை போல் தட்டி வச்சுக்கிறோம். தட்டி வச்சு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். அதனால் இந்த அளவு இப்படி தட்டி வச்சுக்கிறணும். நான் நிறையா எல்லாமே போட்டிருக்கேன், நம்ம வீட்டில் இல்லையே நீங்கள் நினைக்கலாம். நம்ம வெளியில் வாங்க வேண்டிய பொருள் வந்து இதுக்கு நம்ம அந்த சோளக்கருதும் குடமிளகாயும் தான். மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறது கிடையாது. இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் வச்சு சும்மா எண்ணெய் கொஞ்சங்கான்னு ஊற்றி நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப ஒன்றும் இதில் செலவு வராது. தட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். தண்ணியை ஊற்றி அது ரொம்ப சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அதில் வேக வைக்கிறோம். இதை வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன கொஞ்சம் ஆற வச்சு தான் எடுக்கணும். நம்ம படக்குன்னு எடுத்துட்டோம்னா சூடாக பிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மாவு கொஞ்சம்தான் போட்டிருக்கோம், ரொம்ப மாவு போடலை. பூராமே கேரட்டு, நம்ம அந்த சோளம், வெங்காயம் இதுதான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம எடுக்கும்போது பிஞ்சிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதான் இப்படி வச்சு மூடி வேக வச்சிடணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம இதில் வந்து செஞ்சு நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சுருக்கிறத எடுத்து இதில் போட்டு திருப்பி போட்டு எடுக்கிறோம். நம்ம வந்து திருப்பி போட்டு வச்சுருக்கோம். இப்போ எடுக்க போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து நம்ம அவிச்சிட்டு போடுறதுனால இது நமக்கு உடஞ்சி போகலை, எண்ணெயில் கரைஞ்சும் போகலை. நம்ம கொஞ்சங்கான எண்ணெய் ஊற்றினாலே போதும். நான் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றினேன், அதனால் அது சரியாகவே வந்துடுச்சு. இன்னும் ஒரு தடவை போட்டு எடுத்து எண்ணெய் இருக்குது. ஒரு 50 எண்ணெய் கூட காலியாகலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.